சொல்லுவோம் சோத்திரம் இல்லாத இயேசு நமக்கு தான் இருக்கிறார். அவர் நம்ம பிரதான ஆசிரியராக இருக்கிற இயேசு பரிசுத்தரும் குற்றமற்றவரும் குற்றம் இல்லாதவரும் மாசு இல்லாதவரும் இப்படி பாதைகளுக்கு விலகி இருக்கிறவரும் அவனுக்கு உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார்னா அவரை போலே அவர் பசுத்தராக போல் நாமும் பசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதே பசுத்தரம் என்ன செய்யணும்? வேண்டும். ஆகையினாலே அவர் பசுத்தம் இருக்க முடியாது, இயேசு பசுத்தம் இருக்க முடியாது. அவரை வெளிப்படுத்துகிற நாமும் பசுத்தமாக இருந்து அவருக்கு அடையாளமாக நாம் திகழ்வோமாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் பசுத்தமானது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பசுத்தத்திலே கடைபிடிப்போமாக, பசுத்தத்தை நிலைத்திருப்போமாக. தொடர்ந்து நாம் பசுத்தத்தை கடைபிடிப்போம், நிலைத்திருப்போம். பசுத்த குலசல் ஆக்குகிற நீக்கி வைக்கக்கூடிய அந்த பட்டியலில் உள்ள பாவக்க பட்டியலில் இருந்து நம்ம அந்த பாவப்பட்டியலை நம்ம செய்யாதபடிக்கு அந்த பாவங்களை நம்ம விட்டு அசுத்தத்தை அறுவப்பை நம்மளை விட்டு நீக்கி போடுவோம். பசுத்தை மெயின்டைன் பண்ணுவோம். தேவனுக்கு அடையாளமாக இருந்து தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு வெற்றியுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தேவன் சாட்சியாக இருப்போம். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.